வணக்கம். டிசம்பர் 24ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று மிக்ஸ்டாக இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது 0.14% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் ₹204, அப்பர் பேண்ட் ₹215. எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது? டிசம்பர் 31ஆம் தேதி. ஜனவரி 2ஆம் தேதி முடிவு பெறுது. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 86 லட்சம் எக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 35 லட்சம் எக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது இந்த ஐபிஓ வழியாக. இந்திய அரசு எலக்ட்ரிக்கல் ஆம்புலன்ஸ் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பதற்காக மானியம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. உற்பத்தி செய்யக்கூடிய ஒட்டுமொத்த விலையில் 30% மானியமாக அரசு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக ₹500 கோடி நிதி ஒதுக்குறாங்க பிஎம் இ டிரைவ் திட்டத்தின் கீழே. பயோகான் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய 2 மருந்துக்கு யூரோப்பியன் யூனியன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஒன்று டைப் 2 டயபெட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து, மற்றொன்று வெயிட் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். வியாட்ரிஸ் ஃபார்மா கம்பெனியில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க மத்திய பிரதேஷாலில். அங்கிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய 11 ப்ராடக்ட்ஸுக்கு இப்போ தடை விதிச்சிருக்கிறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். எம்டிஎன்எல் இன்னைக்கு இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி தற்போது ஒரு அப்டேட்டும் இருக்குது. காஸ்ட் கட்டிங்குடைய பாகமாக அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை அறிவிச்சிருக்கிறாங்க. ஓபராய் ரியாலிட்டி தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் 81 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய லக்ஸரி வில்லாஸ் மற்றும் 5 ஸ்டார் ரிசார்ட்ஸ் அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஓபராய் ரியாலிட்டி. கிரீவ்ஸ் காட்டன் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட். அவங்களுடைய ஐபிஓ குறித்தான அப்டேட் டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க செபி கிட்ட. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ₹10,000 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 6.4 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க கிரீவ்ஸ் காட்டன். ரிலையன்ஸ் ரீட்டைல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சைனீஸ் பிராண்டான ஷீன் நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸை ஆஜியோ பிளாட்ஃபார்ம் வழியாக விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு சோதனை ஓட்டமாக. ஷீன் பிராண்ட் 2020ஆம் ஆண்டில் தடை செய்யப்பட்டது. இப்போ அரசுடைய விதிகளெல்லாம் பின்பற்றி ரிலையன்ஸுடைய ஒரு டைஅப்பில் மறுபடியும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு இந்தியாவில் விற்பனை செய்கிறாங்க. ஜூடியோ, மிந்த்ராக்கு போட்டியாகத்தான் இந்த பிராண்ட் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். எஸ்பிஐ கார்ட்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹650. தற்போதைய லெவலிருந்து 6% கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க மார்கன் ஸ்டான்லி. பாரத் ஃபோர்ஜ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ப்ரொமோட்டரான கல்யாணி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ₹1.1 கோடி கட்டி செபியுடன் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குற்றத்தை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சொலரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சஸ் உடைய ஷேர்ஸை டிபிஜி க்ரோத் விற்பனை செய்திருக்கிறாங்க டிசம்பர் 19ஆம் தேதி. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 5.9%லிருந்து 3.9% குறைச்சிருக்கிறாங்க. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி தற்போது மில்லியன் இருக்குது. அவங்க €10 மில்லியன் ஒரு முதலீடு செய்கிறாங்க. யூரோப் நிறுவனமான ஃபெனிக்ஸஸ் வாங்கியிருக்கிறாங்க. பாரிஸ் நிறுவனம் இது. இவங்க ஃபெனிக்ஸஸ் அப்படின்றது ஒரு கன்சல்டிங் கம்பெனி. அவங்க கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ்க்கான கன்சல்டிங் சேவையை செய்கிறாங்க, குறிப்பாக யூரோப் மற்றும் மிடில் ஈஸ்ட்டில். இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் இன்ட்ராடேல 5% அதிகரித்ததற்கு. ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தற்போது அப்டேட் இருக்குது. என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மீட்டிங்ஸை சரியான நேரத்தில் நடத்தலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. 2 மீட்டிங்ஸ் இடையே 180 நாட்களுக்கு உள்ளார தான் இருக்கணும் விதிப்படி. ஆனால் 180 நாட்கள் கழித்து தான் அவங்க அடுத்த மீட்டிங்கை நடத்தியிருக்கிறாங்க. அதனால் என்எஸ்சி பிஎஸ்சி வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஆல் கார்கோ கத்தி தற்போது அப்டேட் இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃபியூவல் ஸ்டேஷனை விற்பனை செய்வதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ₹3 கோடி இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். ஜனவரி 2025 இந்த டிரான்சாக்ஷன் முடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஆல் கார்கோ கத்தி. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராவிஷ் மிட்டல் ராஜினாமா செய்திருக்கிறாரு.
நவா ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ஒப்புதல் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான பின்னணி அவங்க ₹2 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றுறாங்க. அதற்கான ஒப்புதல் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பெறப்பட்டிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க கூடுதலாக ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. டிரைவெக்ஸில் 39% ஸ்டேக் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி கைவசம் 87% ஸ்டேக் இருக்குது டிரைவெக்ஸில். பிஜி எலக்ட்ரோபிளாஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல் இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வேர்ல்பூலுடனான ஒரு ஒப்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. வேர்ல்பூலுடைய வாஷிங் மிஷின்ஸ் அவங்களுடைய ரூர்க்கி ஆலையிலேருந்து உற்பத்தி செய்ய போகிறாங்கன்னு. அதுதான் முக்கிய காரணமாக சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்ததற்கு கூடுதல் தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸில் அதே செய்தியில் 2024 இதுவரைக்கும் 300% அதிகரிச்சிருக்கு பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டுடைய ஷேர் பிரைஸ். 8 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 6 பேர் பை ரேட்டிங்கும், ஒருத்தர் ஹோல்ட் ரேட்டிங்கும், ஒருத்தர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 2021 துவக்கத்தில் வந்து இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் வெறும் ₹14 இருந்தது. 2021 முடிவில் பார்க்கும்போது 442% அதிகரித்தது. 2022 மட்டும் பார்க்கும்போது 40% அதிகரித்தது. 2023 மட்டும் பார்க்கும்போது 110% அதிகரித்தது. 2024 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது 2021 இது வரைக்கும் பார்க்கும்போது 6700% அதிகரிச்சிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஹெச்ஜி பனஸ்காந்தா பெஸ்ட் பிரைவேட் லிமிடெட். அவங்க பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க என்டிபிசி வித்யுத் வியாபார் நிகம் லிமிடெடுடன். இன்றைக்கி இன்ட்ராடேல சில டாடா ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக டாடா இன்வெஸ்ட்மெண்ட், டாடா மோட்டர்ஸ் மற்றும் டாடா கெமிக்கல்ஸ். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, டாடா கேபிட்டலுடைய ஐபிஓ வேலைகள் துவங்கியிருக்கு. இந்த செய்தி நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம், அல்லது வீக்கெண்ட் வீடியோவில் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். அதனால் சில டாடா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அதற்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து டாடா கேபிட்டல் அல்லது டாடா சன்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. டாடா சன்ஸ் தான் டாடா கேபிட்டலுடைய பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 93% ஸ்டேக் வந்து டாடா சன்ஸ் கைவசம் இருக்குது. டாடா கேபிட்டல் உடையது. டாடா கெமிக்கல்ஸ் வந்து 3% ஸ்டேக் டாடா சன்ஸில் வைத்திருக்கிறாங்க. அதனால் அவங்க பயன்படுறாங்கன்னு சில வல்லுநர்கள் கருதுறாங்க. அதே போல் டாடா மோட்டர்ஸ் வந்து 2லுமே ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. நேரடியாக டாடா கேபிட்டலையும் வைத்திருக்கிறாங்க, டாடா சன்ஸ்லையும் வைத்திருக்கிறாங்க. டாடா கேபிட்டலில் 4.7% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. டாடா சன்ஸில் 3% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதனால் டாடா கேபிட்டல் அல்லது டாடா சன்ஸே லிஸ்டிங் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கம்பெனிகள் பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் சைன் போஸ்ட் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 415, ஸ்டாப் லாஸ் 370. தேவயானி இன்டர்நேஷனலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 187, ஸ்டாப் லாஸ் 173. இந்த ஸ்லைடில் தவறாக இருக்குங்க. டார்கெட் 187, ஸ்டாப் லாஸ் 173. எல்கேபி செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் பேங்க் ஆஃப் பரோடாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 260, ஸ்டாப் லாஸ் 238. ஐடிசிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 495, ஸ்டாப் லாஸ் 464. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 2300, ஸ்டாப் லாஸ் 2420. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.